மகாராஷ்டிரத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலின் போது கைவிரல்களில் அழியும் மை வைக்கப்பட்ட விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரத்தில் மும்பை, புனே உட்பட 29 மாநகராட்சிகளுக்கான உள்ளாட்சி தேர்தல் நேற்று நடைபெற்றது. வாக்குப்பதிவின் போது பாரம்பரிய முறைப்படி விரல்களில் மையிடுவதை தவிர்த்துவிட்டு மார்க்கர் பேனாக்கள் மூலம் மையிடப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த மை வைத்தவுடனே அழியக்கூடியதாக இருந்ததாகவும் இதனால் தேர்தலில் முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் சிவசேனை கட்சித் தலைவர் உத்தவ் தாக்கரே குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி அழியக்கூடிய மை வைக்கப்பட்ட விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் மீது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மக்கள் ஜனநாயகம் மீது வைத்திருந்த நம்பிக்கையை தேர்தல் ஆணையம் சரித்து கேள்விக்குறியாக்கியிருக்கிறது என்று கூறியுள்ளார். வாக்கு திருட்டு தேச விரோத செயல் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.